ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளாக நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து துவரம்பருப்பு வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன். இது இந்த கப்போட அளவு வந்து 240 ml. அது கூட ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ மூடி போட்டு மூடி விசில் விட்டுடலாம். நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது ஊறட்டும். அடுத்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 3/4 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதையெல்லாம் நல்லா பொன்முருவலாக வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தாளிதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தாளிதத்திலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் சாம்பார் தூள்லே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் எல்லாம் இருக்கும். அதனால் நான் தனியாக பெருங்காயத்தூள் போட மாட்டேன். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ நம்ம விசில் விட்டுருந்த பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சு. இப்போ நல்லா காய் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா காயும் உடையிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கல்யாண வீட்டு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி